திமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து மகளிர்களுக்கும், நல்ல ஞாபகம் வச்சுக்க, அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அப்படி வழங்குகிற நேரத்திலே அனைத்து மகளிர்களுக்கும் என்று சொன்னதை தளர்த்தி தகுதியுள்ள மகளிர் என்று சொன்னார் ஸ்டாலின். இப்படியாக மக்களை ஏமாற்றினார். இந்த ஆட்சியிலே 5 கோடை காலம் வந்திருக்குது. சிந்திக்கணும் மக்கள். ஒரு கோடை காலம் மட்டுமல்ல, 5 கோடை காலம். 4 கோடை காலம் வழங்காத இந்த 2000 4x2 8000 வழங்காமல் 2000. ஏன்னா தேர்தல் காலம். இந்த தேர்தலிலே எடப்பாடியார் சொன்ன அந்த வாக்குறுதிகளை மக்கள் ஏற்று செயல்பட ஆரம்பித்தால் திமுக டெபாசிட் வாங்க என்று தெரிந்து கொண்டுதான் 5000 அறிவிச்சார். இந்த தொகுதியிலும் போட்டியிடுவார் ஆனால் எடப்பாடியார் என்பதை நீங்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணன் எடப்பாடியார் தான் போட்டியிடுகிறார் என்று நினைத்து பணியாற்றினோமால் எடப்பாடியார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த 1.5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகியுடைய எண்ணம் வெற்றி பெறும் என்பதை மறந்துவிடக் கூடாது.